எல்லாம் எங்களால தான். உங்களாலன்னா? எங்களாலன்னா எங்க அண்ணன் தம்பி 3 பேரால தான். என்னாச்சு? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாங்க பண்ண வேலையால தான் மலர் இப்போ வரைக்கும் திருவிழானாலே பயந்துகிட்டு இருக்கா. மாப்பிள்ளை அடிக்கடி சொல்ற மாதிரி அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தும் மலருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இப்ப இல்ல, நாங்க அப்ப சின்ன வயசுலயே நிரூபிச்சிட்டோம். என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஷாலினி, என் தங்கச்சி கடைசியா போன திருவிழான்னா அவ சின்ன வயசுல போனதுதான். அதுக்கப்புறம் அவ எந்த திருவிழாக்கும் இது வரைக்கும் போனதே கிடையாது. இங்க மதுரையில தான் இருக்கோம். சித்திர திருவிழாவை பத்தி வருஷம் வருஷம் ரேடியோவில் ஷோ பண்ணுவா. ஆனா பக்கத்துல தான் இருக்கு, திருவிழாவுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டா. அப்படி என்னங்க பண்ணீங்க? ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹலோ சார், நான் மாரியப்பன் பேசுறேன். சொல்லுங்க மாரி. சார், எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. என்னவா? சார், இப்ப மத்தியானம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் வரணுமா? நேத்து காலையில தானே மீட்டிங் வச்சாங்க, இன்னைக்கு என்ன மறுபடியும்? சார், இந்த வாரம் ரெஜிஸ்டரான கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? சரி, அப்ப எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைங்க, நான் அந்த வரேன். ஓகே சார். ஷாலினி, அர்ஜென்ட்டா எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. நான் போயிட்டு வந்துடட்டுமா? இப்போ உன்னை எங்க விட, நம்ம வீட்டில் விடவா இல்லை உன் தம்பி வீட்டில் விடவா? நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆகும் வர்றதுக்கு, வந்து பேசுவோம். என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன், வேலை வந்து கெடுத்துருச்சு. சரி, பரவாயில்ல, இன்னொரு நாள் உட்காந்து சாவகாசமா பேசுவோம். நீங்களும் லீவு போடணும்ல அடுத்த வாரம், அதனால பெண்டிங் ஒர்க் எதுவும் வைக்காம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க. சரி. எத்தனை நாள் லீவ் போடுறாப்புல இருக்கும்? ஒரு 5 நாள் போட்டா போதுமா? போதும், 5 நாள் தான் போகணும்னு தம்பியும் சொல்லியிருக்கான். அப்படின்னா சரி. ஆமா, எந்த ஊரு? இங்கதான் பக்கத்துல அரசக்கோட்டை. கார் எடுத்தா ஒரு 1 மணி நேரத்துல போயிடலாம். அரசக்கோட்டையா? அந்த ஊருக்கா போறோம்? ஆமாங்க. ஏன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களுக்குமே நமக்குமே சொந்த ஊர் அதுதான். என்ன ஷாலினி சாதாரணமா ஊங்குற? அது எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு அப்புறமா சொல்றேன். அதான் சாவகாசமா உட்காந்து பேசுவோம்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. என்ன ஷாலினி, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். உங்க சித்தி சொன்னாங்க. அப்படியா? சித்தி சொன்னாங்களா? சரி சரி. ஆமா, அதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனை? அப்புறமா பேசுவோங்க, நீங்க முதல்ல வேலையை முடிச்சிட்டு வாங்க. சரி. என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லணும். என்ன? அதே மாதிரி மலர் எதுக்காக திருவிழாவுக்கு போறதுக்கு பயப்படுறான்னு நீங்களும் என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா 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 சொல்லுவேன். சரி, அப்படின்னா வாங்க போலாம். வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு நானும் யூனிஃபார்ம் மாத்திட்டு கிளம்பணும். சரி. எம்மா எம்மாய் வாரையா? ஐயா குமாரு, யாத்தே ஐசு. நல்லா இருக்கீங்களா தே? நல்லா இருக்கேன்டா தாயி. ஆமா குமாரு, ஐயா இன்னைக்கு உமாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு இருந்தேன். அப்புறம் இப்ப திடீர்னு ஐசை கூட்டிட்டு வர? ஐசு தாமா என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னா. என்னன்னு போய் பார்த்தா பேக்க தூக்கிட்டு என் கூட கிளம்பி வந்துட்டா. அப்படியா? ஏமா ஐஸ்வர்யா, உமாவை நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? உமாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் போல நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரிம்மா சரி. அம்மா, கல்யாண நேரத்தில் நீ அங்கே இருக்காம பேக்கை தூக்கிட்டு இங்கே வந்துட்ட? ஆமாம், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் தே. கல்யாணத்தப்போ போய்க்கலாம். அப்படியா குமாரி, என்னையா சொல்கிறா? ஆமாம்மா, என்னமோ சொல்றா. நானும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏங்க, என்ன ஐசு? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வருவோம். ஐசு, நீ பேசுறதெல்லாம் நம்பணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் என்னமோ தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தூக்கத்துல கனவு கண்டுகிட்டு இருக்கிற மாதிரியுமே இருக்கு. இல்லைங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இனிமேல் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டும் போக மாட்டேன். இப்போ இப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா உன்னை கூப்பிட வந்துருவாங்க. நீயும் உடனே பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுவ. யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன். நீங்களே அடிச்சு வரட்டினாலும் போக மாட்டேன். போதுமா? ஏத்தே, அப்படியெல்லாம் சொல்லாத. அவன் எதுக்கு உன்னை அடிச்சு வரட்ட போறான்? இல்லத்தே, இவர் அப்படி பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்றேன். நிஜமா தானே ஐசு? ஆமாங்க. ஐயா, என்னம்மா? இன்னைக்கு காலையில தான் கோமதி வீட்டுல உட்காந்து அவங்க ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் போட்டேன். காலங்காத்தாலே உங்க ஃப்ரெண்டு பார்க்க போயாச்சா? ஏம்மா, கருப்பா இருந்தானா? இல்லையா, அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க எல்லாரும் மீட்டிங் போட்டிருந்தோம். சரிதான். என்னவா? என் ஃப்ரெண்டு கோமதி அவ குடும்பத்தோட சொந்த ஊருக்கு திருவிழாவுக்கு போறாளாம். அங்க போய் பொங்க வச்சு படைய போட போறாங்களாம். சரி. நீயும் வேலை வேலைன்னு காலையில போன நைட்டு தானே வர. நானும் பெரிய வீட்டுல ஒத்தையில தானே உட்காந்துருக்கேன். அதான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரிம்மா.
அதான் போறது போறோம். என் மருமக மாசமா இருக்கா, அவளுக்கு நல்லபடியா பிள்ளை பிறந்து மகராசியா என் பிள்ளை கூட வந்து என் வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். சரி, அப்புறம்? நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டேன்னா அடுத்த வருஷம் என் பிள்ளைகளோட வந்து உனக்கு பொங்க வைக்கிறேன் தாயேன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டேன். அதுக்கு அச்சாரமா 11 ரூபா மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டுலாம் வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா நீ என் மருமகளை கூட்டிட்டு வந்துட்ட. அப்படியாம்மா? ஆமையா. அப்படின்னு நம்மளும் இந்த வருஷமே பொங்கல் வச்சிருவோமா? மருமக மாசமா இருக்கா இல்லையா, பிள்ளை பிறக்கட்டும், அடுத்த வருஷம் வைப்போம். இப்போ அவங்க கூட போய் சாமியை கும்பிட்டுட்டு மட்டும் வருவோம். மற்றபடி அம்மனுக்கு மாலை அந்த மாதிரி சிறப்பெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். பொங்கல் அடுத்த வருஷம் வைப்போம். அடுத்த வருஷம் பிள்ளையும் கைக்கு வந்துடும் பார்த்தியா? சரிம்மா. ஏன் மருமகளே, ஊருக்கு போகலாம்ல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போகலாம் தே. ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, இந்த இங்கே பக்கந்தே, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடலான்னு. சரிங்க தே. செக்கப் தவறாமல் போறியாம்மா? போகிறேன் தே. ஐசு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க, பேக்கில் தான் இருக்கு. சரிம்மா. ஏய்யா, வாசல்ல நின்னே ஒரு சத்தம் கொடுத்துருந்தேன்னு ஆரத்தி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. நாங்க என்ன புதுசா கல்யாணம் முடிச்சாமா வர்றோம்? அது இல்ல, சொன்னேன். சரி, வந்த பிள்ளைய அப்படியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்காத, உள்ள கூட்டிட்டு போ. மருமகளே உள்ள போ. சரிங்க தே. குமார், அப்படின்னு நான் போய் கோமதிட்டேன், நாங்களும் வர்றோம், எங்களுக்கு ஒரு 3 சீட்டு இடம் பிடிச்சி வையின்னு சொல்லிடுறவா? சரிங்கம்மா. சரி, நீ உள்ள வா ஐசு. போவோங்க. காலையில எதுவும் சாப்பிட்டியாமா, இல்ல இப்ப சாப்பிடுறியா? சாப்பிட்டேன். ஆமா, என்ன திடீர்னு என் கூட வந்து இருக்கணும்னு? என்ன நடந்தது அப்படி, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் நடக்கலைங்க, நான் உங்க கூட தானே இருக்கணும், அதான் வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா? இல்ல, அது இத்தனை நாளா தெரியலையா? தெரியலைங்க, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான், அப்படி புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தான் கேக்குறேன். யாரும் எதுவும் சொன்னாங்களா உன்னைய? யாரும் எதுவும் சொல்லலை. இல்லை, இப்போ உமா கல்யாணமாகி அவள் புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா கூட தான் இருக்காங்க. நான் மட்டும் எதுக்கு உங்களை விட்டுட்டு தனியாக இருக்கணும், அதான் வந்துட்டேன். சரி, ஏதோ இருக்கு, ஆனா மறைக்கிற. பரவாயில்ல, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. சரி வா, உள்ள வா. வெயில்ல வந்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுவா. இன்னும் ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி தூரத்துல போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஐயா ஃபுல் ஃப்ரீ தான். குட்டிப்பிள்ளை, வா மைனி. குட்டிப்பிள்ளை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு மைனி, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு இமெயில் செக் பண்ணணும். பண்ணிடலாம். ஆமா, அண்ணன் எங்க? உங்க அண்ணன் காலையிலேயே வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டாரு. ஓகே. ஆமா மைனி, இப்பெல்லாம் போன்லயே மெயில் செக் பண்ணிக்கலாமே. பண்ணிக்கிடலாம், லேப்டாப்ல பார்த்தா போட்டோலாம் நல்லா பெருசா தெரியும்ல, அதுக்கு தான். சாதாரண மெயில்ல நான் போன்லயே செக் பண்ணிக்குவேன். நீ எடு, ஓபன் பண்ணு. ஓகே மைனி, ஓ லேப்டாப் எங்க? நான் கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் குட்டிப்பிள்ளை. 78 கேள்வி கேட்காம சொல்றத செய்றியா நீ? சொல்லு, மெயில் ஐடியா சொல்லு. மலர் டெக்ஸா? ஆமா. ஓபன் பண்ணியாச்சு. அதுல காயத்ரி ஒரு மெயில் அனுப்பியிருப்பா பாரு. ஆமா இருக்கு. அதை அப்படியே ஓபன் பண்ணு. சரி. ஓபன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆமா, இது என்ன மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க? ஆமா, அது அவங்க ஆபீஸ்ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓ சரி. உன் தங்கச்சி உனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னியா, அதுவா? ஆமா, 2 கேட்லாக்கையும் ஓபன் பண்ணிரு. ரெண்டுமே மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க தானே? ஆமா 2 இருக்கு. இதுதான் செலக்ட் பண்ணியிருக்காளா? சரி, இதைத்தான் பண்ணுவான்னு நானும் நினைச்சேன். கரெக்டா அதே பண்ணிட்டா. மேல் ஸ்டாஃப்ல என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதுவா? சரி குட்டிப்பிள்ளை, இதை அப்படியே உங்க அண்ணனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. ஓகே. ஏதாவது டைப் பண்ணணுமா? அதெல்லாம் நான் ஃபோன்ல சொல்லிக்கிறேன், நீ ஃபார்வர்ட் மட்டும் பண்ணு. ஓகே, பண்ணியாச்சு. சொல்லு, வேற என்ன செய்யணும்? வேறயா? சாப்பிட வரணும். எனக்கு இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பாடு வேண்டாம், ஸ்பெஷலா பெரியம்மா வீட்ல ரெடி ஆகுது. பெரியம்மா வீட்ல ரெடி ஆகுதா? எதுக்கு? ஆமா, நான்வெஜ். நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேல? அது ஆமா, சாப்பிட மாட்டேன். ஆனா இந்த மீன் இருக்குல்ல, மீன், அது மட்டும் சாப்பிடுவேன். அது நான்வெஜ் இல்லையா? அதெல்லாமா நான்வெஜ்? பின்ன இங்க பாரு மைனி, இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதுதான் நான்வெஜ். அதை சாப்பிட்டாதான் பேட் ஸ்மெல் வரும். ஓஹோ. ஏன் சொல்லு? ஏன்? அது குளிக்காது, ஊத்தனாரி. அப்ப மீன்? அது எனி டைம் தண்ணிக்குள்ள இருந்து குளிச்சுக்கிட்டே தானே இருக்கு. அது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும். அதனால சுத்தபத்தமா இருக்கிறவங்க மீன் சாப்பிடலாம், தப்பில்ல.
அட பாவி, உனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சாப்பிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் கதை சொல்லணும்? மைனி மைனி, நான் மீன் சாப்பிட்றது வீட்டில் அண்ணனுக்கெல்லாம் தெரியாது, நீ சொல்லிடாத. சொல்லுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடாத, நான் உனக்கு மெயில் எல்லாம் அனுப்பி கொடுத்தேன்ல. நீ சாப்பிட வேண்டியதானே. உன்னை யாரு என்ன சொல்ல போறா? என்னதுக்கு இப்படி? அது அப்படிதான், வீட்டுக்குள்ள உட்காந்து மீன் சாப்பிட்டா வாசம் வரும், அண்ணன் கண்டுபிடிச்சிரும். அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் காலையில இருந்து. பெரியம்மா சமைச்சு முடிச்சதும் அப்படியே இங்கேயே கொண்டு வருவாங்க, இங்கேயே சாப்பிட்டு தட்டை அவங்க கிட்ட அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். நல்ல பிள்ளையா வீட்டுக்குள்ள வந்துருவேன். அதான் எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? திருட்டு போனையா நீ? இல்ல மைனி. நீ ஆகாத வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்க. வேணும்னா சொல்லி எடுத்து சமைப்போம். எனக்கு பிடிக்காது நான்வெஜ் எல்லாம். ஆனா நீ நல்ல படம் காட்டிக்கிட்டே திரி. வெண்ணிலாவை சொல்றல, நீ தான் படம் காட்டுற. அது இல்ல, அண்ணன் சாப்பிட மாட்டாரு, அதனால நானும் சாப்பிட மாட்டேன். உங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னா அவர் சாப்பிடாம இருந்துக்கிடட்டும். உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சாப்பிட வேண்டியதுன்னா என்னத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒரு படம் தான். அதான் படம்னு தெரியுது எனக்கும். எதுக்கு இந்த படம்னு தான் கேக்குறேன். சும்மா. நல்லா சும்மா. சரி வா, என் கூட வா. மீன் மார்க்கெட் போய் நம்மளும் உனக்கு பிடிச்ச மாதிரி மீனை வாங்கிட்டு வருவோம். நானே உனக்கு வீட்டில் செஞ்சு தரேன், வா. ஐயா, அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? உன் காது திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? அதான். மைனி மைனி மைனி, விடு 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 விடு, வலிக்குது வலிக்குது வலிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு திருகிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸா திருகிறேன். மைனி வலிக்குது, விடு. இவ்வளவு படமெல்லாம் உடம்புக்கு ஆகாது பாத்துக்கோ. சரி, கத்தி கத்தி நான் மீன் சாப்பிடுறதுல மண்ணள்ளி போட்டுறாத, போ. திருட்டு பூனை. இருந்துட்டு போறேன், போ. மீன் ரோஸ்டோட டேஸ்ட் அப்படி பூனையா மாத்துது. சரி, உன் தங்கச்சி காயத்ரிக்கு கல்யாணமாமே, அப்படியா? ஆமா, வாடிப்பட்டியில இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கான். ஓஹோ. உங்க அண்ணன் அந்த வேலையா தான் வாடிப்பட்டி வரைக்கும் போயிருக்காரு. அப்படியா? மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க போயிருக்காரோ? மாப்பிள்ளைய பத்தி, மாப்பிள்ளையோட குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல. மேலும் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அங்க இருக்காங்கல்ல, போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாரு. சரி சரி சரி. நீ இன்னைக்கு கடைக்கு போலையா? இந்த போகணும். நீ சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். நீ அங்க சாப்பிட போறேங்கிறேல. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? சரி, போயிட்டு வா. கொண்டு வந்து விடவா? இல்ல, நான் போய்க்கிடுவேன். ஸ்கூட்டி இருக்கு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே, டாடா. டாடா. மைனி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே. அண்ணங்கிட்ட சரியாவே பேசலன்னு வெண்ணிலா சொன்னா, நம்ம கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? சரி, என்னன்னு பாப்போம். இப்போதைக்கு நம்ம கிட்ட நல்லா தானே பேசுறாங்க. ஏம்மா நல்ல இன்னும் சீவுமா, செதில் செதிலா வருது பாரு. சீவரண்டா, பொறுமையா இரு. மீனுன்னா பறப்பான். எப்பதான் சீவி எப்பதான் பொரிச்சு கொடுப்பீங்களோ, எனக்கு வாயெல்லாம் ஊறுதுமா. பொறு, இந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதான் கடைசி மீன். அங்கேயும் உங்க சின்ன மகன் ரொம்ப நேரமா கொல்ல பக்கமாவே உட்காந்துருக்காரு தே. அப்படித்தான் இருப்பான். காக்கா வந்துருச்சா? அதுக்குள்ள இதுக்குத்தான் வெளியே உட்காந்து மீன் அறுக்கிறதே இல்ல. பூனை காக்கா எல்லாம் வரிசை கட்டி வந்துடும். ஆமா, ஏன் வெண்ணிலா, இன்னைக்கு நீயும் உங்க அக்காலும் ஒரே சேலை கட்டி இருக்கீங்க? ஆமாத்தே, நான் தான் வாங்கினேன். அக்காவுக்கும் எனக்கும் சேம் சாரி. அப்படியா? என்ன விசேஷம் சேம் சாரி கட்டுற அளவுக்கு? ஆமா, இதுல விசேஷத்துக்கு என்ன இருக்கு? கடையில ஒன்றும் வித்துருக்காது. அக்காலும் தங்கச்சி மாத்தி மாத்தி கட்டி தான் காலி பண்ணணும். ஐயா அரவிந்த், சும்மா இருக்கிறதுக்கு என்ன? ஆமா, சும்மா இருக்க வேண்டியதே சும்மா. ஆமா, உங்க மூஞ்சி என்ன இப்படி இருக்கு? உங்க அம்மா மீனை தானே சீவுறாங்க, என்னமோ உங்க மூஞ்சியை சீவன மாதிரி இப்படி வச்சிருக்கீங்க. அவனுக்கு மீன் பிடிக்காதுங்க வெண்ணிலா, அதனாலதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கான். அப்படியா? ஆமத்தே, சின்னவங்க 2 பேருக்கும் மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். பெரியவனுங்க 2 பேருக்கும் மீன் பிடிக்காது. சின்னவங்கன்னா விக்கியும் என் வீட்டுக்காரரும். என்னத்தே? பெரியவங்கன்னா என் மாமாவும் அரவிந்தனுமா? ஆமாடா. எம்மா, அவன் கூட என்ன எதுக்கு சாக்குறீங்க? இவன் ஒருத்தன். அவன் மட்டன் சிக்கன் எதுவுமே சாப்பிட மாட்டான். நான் அப்படி இல்ல, மீன் மட்டும்தான் சாப்பிட மாட்டேன். சரி, கின்னஸ் ரெக்கார்டில் போட்டுருவோம். ஆனா நான் உங்க பிள்ளையா இல்ல அவன் உங்க பிள்ளையானே தெரியல. அரவிந்தா, ஆமாடா, ஒருவேளை ஆஸ்பத்திரியில சித்திக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை மாறி போயிருக்குமோ என்னமோ. ஏய், பிறகு நீ தானே அப்படி கேக்குற? இங்க பாரு வெண்ணிலா, உனக்கு மீன் சமைக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு எங்க வீட்டுல ஓசையில வாங்கி அவனுக்கு கொடுக்க கூடாது. இவன் இருக்கானே, ஒரு 2 துண்டு மீனுக்காக திருட்டு போன மாதிரி கொள்ளையிலேயே அவனும் உட்காந்துருக்கான் காலையில இருந்து. நீ இங்கேயே நின்றுட்டு இருக்க. செத்த நேரம் வாய மூடேண்டா.
அவங்க பெரியம்மா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன? ஆ, முதல்ல எனக்கு அம்மா, அப்புறம் தான் அவனுக்கு பெரியம்மா. உங்களுக்கு கை இன்னும் தாவலையா போகலையா? ஆமா, அப்படி உடைச்சிருக்கான், அதுக்குள்ள எப்படி சரியா போகும்? ஆமாங்க, சாரி, என்ன எங்க மாமா பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ம், உனக்காவது புரியுதே அவன் பண்ணது தப்புன்னு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாங்க, எங்க மாமா பெரிய தப்பு பண்ணிட்டாரு. உங்க கையை உடைச்சதுக்கு பதிலா வாயை உடைச்சிருந்திருக்கலாம். என்ன எப்படி இருக்கு என்னைய பார்த்தா? உங்களை மாதிரியே இருக்கு. சிங்கப்பட்டான் அரவிந்தன். என்னைய பார்த்தா எல்லாருக்கும் எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. நீ செத்த நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மாதே இரேண்டா. ஏம்மா, இன்னைக்கு மீன் செய்றீங்க சரி, நாளைக்கு எனக்கு மட்டன் எடுக்கணும். அதே மாதிரி நாளை கழிச்சு சிக்கன் வேணும். என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் 2 நாளைக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, செஞ்சு கொடுத்துட்றேன். நல்லா மனமா சாப்பிட்டுக்கங்க. அதுக்கடுத்து வீடெல்லாம் அலசி தொடச்சி துப்புரவு பண்ணி பன்னீர் தெளிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கவுச்சியெல்லாம் எடுத்தா செஞ்சு கொடுக்க மாட்டேன். கவுச்சியும் எடுக்கக்கூடாது. அடுத்து திருவிழாவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுனாலும் சொல்லிட்டேன். நான்லாம் திருவிழாக்கெல்லாம் வரமாட்டேன். வரல என்ன கடை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறோம். அம்பிட்டு வாரம் போறோம், இவன் மட்டும் வரமாட்டானா? ஒத்தையில கடை சமைச்சு போடுறதுக்கு ஆள் இல்லாம பட்னியா கடை. நான் போகலைன்னா எங்க அம்மாவும் போகாது. என்னம்மா? நான்லாம் போறேனப்பா, நீ வந்தாவா வராட்டி இரு. இங்க இரு வெண்ணிலா, அங்கிட்டு போ. மீன் எல்லாம் பொரிச்ச உடனே சொல்லுவாங்க, வந்து வாங்கிட்டு போ. ஏன் 2 வீட்டுக்கும் பொதுவான வாசல்ல தானே நான் நிக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துருக்கலாம், நான் இங்க நிக்க கூடாதோ? வாயி வாயி வாயி, என்ன வாயி இந்த பிள்ளைக்கு. என்ன இன்னைக்கு நான்வெஜ் சமையல் போல? மீனா? வாங்க சித்தப்பா, வாங்க வாங்கண்ணே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்னே. வெண்ணிலா, இன்னைக்கு காலேஜ் லீவாமா? எக்ஸாம் இருக்கு சித்தப்பா நாளைக்கு காலையில, அதனால இன்னைக்கு ஸ்டடி லீவு. சரிம்மா சரிம்மா, இந்த வாரத்தோட முடியுதோ காலேஜ்? ஆமா சித்தப்பா. சரிம்மா சரி. உங்க மாமா இருக்காரா? மாமா வாடிப்பட்டி வரைக்கும் போயிருக்காரு, காலையிலே கிளம்பிட்டாரு நேரத்திலேயே. அடடா, நம்ம வேலையாத்தான் போயிருக்காரோ? போன் போட்டுட்டு வராம போயிட்டேன். நீங்க வாங்க சித்தப்பா, உள்ள வாங்க. என்னண்ணே உங்க வேலையாண்ணா? கருப்பன் என்ன வேலையா போயிருக்கான்? பிள்ளை உங்ககிட்ட சொல்லலையோ, காயத்ரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு வாடிப்பட்டியில இருந்து. ஜாதகம் நல்லபடியா பொருந்தி இருக்கு. அதான் மாப்பிள்ளைய பத்தியும் மாப்பிள்ளையோட குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கிறதுக்காக மாப்பிள்ளை போயிருக்காரு. அப்படியா? அதான் இன்னைக்கு நேரங்காலத்தோட கிளம்பிட்டான். அதுவும் இல்லாம வாழைத்தாறு வேற 2 எடுத்து வச்சுட்டு போனான் ஜீப்ல. உங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்லங்க, அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு பாத்துட்டு வரலாம்னு நினைச்சிருந்திருப்பாரு. சரிண்ணே சரிண்ணே, இருக்கும் இருக்கும். சரி உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்மா. வாடிப்பட்டியிலன்னா யாரு விடுனே? அந்த அளவுக்கு எனக்கு விவரம் சொல்ல தெரியாதுல. உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும் அந்த ஊர்ல, எனக்கு அப்படி எல்லாம் தெரியாதுல்லம்மா. சரி சரி சரி, நல்ல ஊரு தான், நல்ல மக்க மனுஷருங்க தான், நல்லா நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தா நல்லா பாத்துக்கிடுவாங்க. இங்க பக்கங்கிறதுனால நம்மளும் போய் வந்து பாத்துக்கிடலாம். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ளை ஐடி கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. பையனோட அப்பா ஏதோ பலசரக்கு மொத்த வியாபாரமா. பலசரக்கு மொத்த வியாபாரம், பையன் ஐடி கம்பெனில வேலை பாக்குறானாமா? அப்படின்னா யார் வீடா இருக்கும்? இங்கனக்குள்ளையெல்லாம் மாப்பிள்ளை இல்லைன்னு வாடிப்பட்டியில போய்தேன் மாப்பிள்ளை பார்க்கணுமாக்கும். நானும் இங்கனக்குள்ள ஏரியாக்குள்ளதான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை ஒன்னும் அமையல. ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி தெரியலையா? டேய் அரவிந்தா. தம்பி என்ன சொல்றீங்க? நான் தான் முதல்ல காயத்ரியை பொண்ணு கேட்டு விட்டேன். இன்னும் எனக்கே ஒரு பதிலும் சொல்லல. ஐயோ ஆமா, ஆனா அதுக்கப்புறம் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டதா கேள்விப்பட்டனே. அது அப்ப, இப்போ ஒருக்க என்ன கேட்டு இருந்திருக்கணும். கேட்டிருந்தா சரின்னு சொல்லியிருப்பீங்களா தம்பி? இல்ல, இப்பவும் கட்ட மாட்டேன்னு தான் சொல்லுவேன். இலே என்ன? என்னம்மா? யாருகிட்ட என்ன பேசுறான்னு பார்த்து பேசுறது இல்லையா? மாட்டு பையலே. சித்தப்பா நீங்க வாங்க சித்தப்பா, உள்ள வாங்க. என்னே இவன் ஒரு கோட்டி பையன், இவன் பேசுறதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க என்னே. சரிம்மா சரி, பரவாயில்ல. காயத்ரி பிள்ளை நல்ல பிள்ளைன்னே, அவளுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் அமையும், நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க. சரிம்மா சரி, உங்க வாக்கு பொண்ணாகட்டும். சித்தப்பா நீங்க உள்ள வாங்க சித்தப்பா. மாப்பிள்ளை இல்லங்கிறீங்களா? மாமா மத்தியானம் வந்துருவாரு, அக்கா உள்ளதான் இருக்காங்க, வாங்க. மாப்பிள்ளை மத்தியானம் வருவாருன்னா எனக்கு இங்க பக்கத்துல ஒரு வேலை இருக்குமா, முடிச்சிட்டு நானும் மத்தியானம் வந்துடுறேன். சித்தப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா நல்லா இருக்காது, வாங்க உள்ள வாங்க. இல்லம்மா, நான் இந்த கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வரேன். சரி எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க சித்தப்பா. சித்தப்பா அப்புறம் ஊருக்கு போறத பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐயா ஏதாவது பேசினாரா? ஊருக்கு போறத பத்தி ஐயா போன் போட்டாரு. ஆனா இங்க சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்கோமே, போனா சரியா வருமா என்னன்னு தெரியல. என்னே கோயில் காரியம்னே, மாட்டேன்னு சொல்லாதீங்க. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. அதுவும் இல்லாம இப்பதான் நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும், சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம்.
அப்படிங்கிறீங்களாம்மா? ஆமாண்ணே, பிள்ளை விசாரிக்க போயிருக்கான்ல. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர யோகத்துக்கு இந்த சம்மந்தம் நல்ல சம்மந்தமா அமைஞ்சு கூடி வந்துருச்சுன்னா நல்லது தானே. அப்ப போகலாங்கிறீங்களோ? ஆமா, வாங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா போயிட்டு வரலாம். சரிம்மா, அப்ப வீட்டுல பொம்பளை ஆளுகிட்ட வசதியை காட்டுட்டு நான் போன் போட்டு சொல்லிடுறேன் ஐயாவுக்கு. சரிங்கண்ணே, கண்டிப்பா வர பாருங்க என்ன. கண்டிப்பா வரேம்மா. வெண்ணிலா, உன் பிறந்த வீட்டுல இருந்து வராங்களாமா? ஆமா சித்தப்பா, எல்லாரும் வர்றாங்க. அப்படியா? அப்ப பெரிய வேன் அமர்த்துறீங்களோ? ஆமா, வேணுதான். சரி, அப்ப நான் வீட்டுல உங்க சித்திட்டையும் காயத்திரிட்டையும் காட்டுட்டு ஐயாவுக்கு போன் போட்டு சொல்றேன். சரிங்க சித்தப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு ஒரு மத்தியானம் 2 மணி போல வரேன். மாப்பிள்ள வந்துருப்பாருல நேரம். வந்துருவாரு. சரிம்மா, மலரை காட்டதை சொல்லு, நான் போயிட்டு இந்த வந்துடுறேன். சரிங்க சித்தப்பா, வாங்க. ஆனா வரும்போது சாப்பிடுற மாதிரி வாங்க. சாப்பிடுற மாதிரி வரணுமா? சரிம்மா, வரேன். நல்ல மனுஷன். ஆனா அரவிந்தா, வாயை கொஞ்சம் குறை என்ன. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, தெரியாம கிடக்கு. 7 கழுத வயசாயிருச்சு, இன்னும் பெரிய ஆளுக கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. 7 கழுத வயசாயிருச்சா? ஒரு கழுதைக்கு என்ன வயசு சொல்லுங்க பாப்போம். உன் வயசை 7ஆல டிவைட் பண்ணு, அதான் ஒரு கழுதையோட வயசு. நீ வாய மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். தெரியும்னா அப்புறம் எதுக்குடா கேக்குற? இவனை திருத்தவே முடியாது. ஐயா விக்கி, இந்தாயா, அவ்வளவுதான். மசாலாவை தடவி வெயில காய வை. கொண்டாங்கம்மா. வெண்ணிலா, வாரையா? போய் குழம்பு வச்சிருவோம். வாரேன் தே. சரி, நீ உள்ள போய் வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு நான் இந்த அருகாமனையை கழுவிட்டு வரேன். சரிங்க தே. வெண்ணிலா, 8 முழு மீன் இருக்கு. எனக்கு 2, உங்களுக்கு 2, மலரக்காவுக்கு 2, முத்துவுக்கு 2. என்ன முழுசா போட்டு பொரிச்சிருவோம். அத்தைக்கு, ஆத்தாவுக்கு, ஐயாவுக்கு? அவங்கெல்லாம் பொரிச்ச மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு குழம்புல போட்ட மீன் தான். அப்படியா? அப்படின்னா எல்லாமே நமக்கு மட்டும்தானா? ஆமா, வாங்க மசாலா தடவுவோம். சரி. டேய் தள்ளுறா. ஓரமா தாண்டா உட்காந்துருக்கேன், அங்கிட்டு படா. மீன் பொரிக்கிறதுக்கு கூட்டு சேர்ந்துருக்கிற ஆளுகளை பாரு. எம்மா எம்மா எப்பா. வள்ளி, வள்ளி, என்னடாச்சு? வள்ளி, என்னப்பாச்சு? என்னாச்சு? தலையில இவ்வளவு பெரிய கட்டு என்னையாச்சு? வண்டியில போகும்போது எதுவும் விழுந்துட்டியா? இல்லாச்சி. அப்புறம் என்னப்பாச்சு? ஆஸ்பத்திரியில இருந்தா வர? ஆமாச்சி. என்னையாச்சு? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, தலையில பெரிய காயமா? மலர் மண்டையை உடைச்சிட்டாச்சு.